ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி லெமன் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய், கடுகு ரெண்டும் பொரிஞ்சதும் அது கூட கடலைப்பருப்பு சேர்த்து பொரியட்டும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு ரெண்டுத்தையும் கல்லில் நல்லா நசுக்கி போடுங்க. ஏன்னா அந்த லெமன் சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்கறதே அந்த பச்சை மிளகாய் பூண்டும் தான். கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை நான் வடிகட்டி சேர்த்துட்டேன். அந்த விதையெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு, அந்த லெமன் கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்குவோம். சில பேர் கொதிக்க வைக்க மாட்டாங்க, அப்படியே கலருவாங்க. அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சத்தூள் லைட்டாக போட்டால் ஒரு லைட் கலர் கொடுக்கும், டார்க்காக போட்டால் டார்க் கலர் கொடுக்கும். நான் லைட்டாக தான் போட்டேன். லைட்டாக சாதத்தை போட்டு கலரி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம டிஃபன் பாக்ஸில் எடுத்து போட்டு அனுப்பினோம்னா சாதமும் நல்லா உதிரியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ் நான் மீன் தான் வச்சு சாப்பிட்டேன் இன்றைக்கி. வாழை மீன் ஃப்ரை ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி